விமான நிறுவனங்கள் நம்ம கிட்ட சொல்லாத ஃபிளைட்ஸ் பத்தின சில ஹிடன் ஃபேக்ட்ஸ் பத்தி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஒரு ஃபிளைட்ஸ்க்கு 2 பைலட்ஸ் இருப்பாங்க. ஆனா அந்த 2 பேருக்கும் ஒரே உணவு கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் பிரெட் பட்டர் ஜாம் சாப்பிட்டா இன்னொருத்தர் லைட்டான மீல் சாப்பிட்டுக்குவாரு. ஒருவேளை 2 பேரும் பிரெட் பட்டர் ஜாம் சாப்பிட்டு நமக்கு தெரியாம அதுல ஏதாவது ஒண்ணு கெட்டு போயிருந்தாலோ இல்ல நோய் பாதிப்புக்கான கிருமிகள் பரவி இருந்தாலோ ஃபிளைட் ஓட்டுறப்ப அது 2 பேரையும் தான் பாதிக்கும். அப்ப நடுவானத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே போல ஃபிளைட்ல போயிட்டு இருக்கிறப்ப 2 பைலட்ஸும் ஒரே நேரத்துல ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் யார் ஃபிளைட் ஓட்டுறது? லாங் டிராவல்ல ஒரு 10-12 மணி நேர டிராவல்ல 2 பேரும் மாத்தி கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம். பல லிப்ட்கள்ல 13th ஃப்ளோர் இருக்கிறது இல்ல. அதே போல பல விமானங்கள்ல 13th ரோ இருக்காது. ஏன்னா 13 அப்படிங்கிறது அன்லக்கி நம்பர். அது அமானுஷ்ய சம்பவங்கள்ல சம்பந்தப்பட்டதும் கூட. ஒரு ஆவரேஜான ஃபிளைட்டோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 1000 கிலோ இல்ல 10,000 கிலோ, 70,000 கிலோல இருந்து 80,000 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும். பேசஞ்சர்ஸோட லக்கேஜ் எல்லாம் ஏத்தின பிறகு 1 லட்சம் வரைக்கும் இந்த வெயிட் கூடும். ஆனா நான் சொல்ல வந்த ஃபேக்ட்ஸ் இதுக்கும் மேல. ஒரு ஃபிளைட்டுக்கு பெயிண்ட் அடிச்சா ஃபிளைட்டோட வெயிட் எவ்வளவு கூடும்னு நினைக்கிறீங்க? 250ல இருந்து 500 கிலோ வரைக்கும். நம்ப முடியுதா? ஆரம்ப காலகட்டத்துல ஃபிளைட்டோட விண்டோ ஸ்கொயர் ஷேப்ல தான் இருந்துச்சு. ஆனா வானத்துல பறக்கிறப்ப வெளியில இருக்கிற ஹெவியான பிரஷரை தாங்கக்கூடிய வலிமை அந்த ஸ்கொயர் விண்டோக்கு கிடையாது. அதனால காலப்போக்கில் அந்த ஷேப்பை ஓவல் ஷேப்பா மாத்தி அதுல ஒரு சின்ன தின்னி ஹோல் வச்சாங்க. வெளியில இருக்கிற ஹை பிரஷர் காத்து ஜன்னல்ல வந்து மோதுறப்ப அந்த சின்ன ஓட்ட வழியா ஏர் பாஸ் ஆகுது. இதனால ஜன்னல்ல மட்டுமே ஃபுல் பிரஷர் இருக்காது. இந்த உலகத்தோட ஷார்ட்டஸ்ட் கமர்ஷியல் ஃபிளைட் எவ்வளவு நேரம் தெரியுமா? ஜஸ்ட் 1 நிமிஷம் 14 செகண்ட்ஸ் தான். ஸ்காட்லாந்துல இருக்கிற வெஸ்ட்ரே அப்படிங்கிற தீவுல இருந்து பாப்பா வெஸ்ட்ரே அப்படிங்கிற தீவுக்கு இந்த ஃபிளைட் டிராவல் ஆகும். தொலைவு வெறும் 2.7 கிலோமீட்டர் தான். ஆனா ஃபிளைட் டிக்கெட் 2500 ரூபாய். போயிட்டு வரதுக்கு 5000 ரூபாய். டெல்லியில இருந்து ஜெய்ப்பூர் வரதுக்கு வெறும் 2000 ரூபாயில கூட ஃபிளைட் டிக்கெட் இருக்கு. டிராவல் டைம் 45 நிமிஷம். தொலைவு 300 கிலோமீட்டர். ஆனா இந்த ஜஸ்ட் 3 கிலோமீட்டருக்கு 2500 ரூபாய். கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதிக தொலைவான ஃபிளைட் ஒன்னு இருக்குங்க. சிங்கப்பூர்ல இருந்து நியூயார்க் போற ஃபிளைட் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் நான் ஸ்டாப்பா டிராவல் ஆகும். நடுவுல எங்கேயுமே இறங்காது ஏறாது, போய்கிட்டே இருக்கும். இன்னொரு பேசிக்கான விஷயம் சொல்லட்டுமா? ஃபிளைட் நம்ம கார் வண்டி போல பெட்ரோல் டீசல்ல ஓடாது. அது ஜெட் ஃபியூல் அப்படிங்கிற ஃபியூலால தான் ரன் ஆகுது. இந்த பேசிக் விஷயம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. பெரும்பாலான ஃபிளைட்ல அந்த ஜெட் ஃபியூல் எங்க ஸ்டோர் ஆகி இருக்கும் தெரியுமா? ஃபிளைட்டோட விங்ஸ்ல. ஸ்டோர் டேங்கும் இருக்கும். ஆனா பெரும்பாலான ஃபியூல் விங்ஸ்ல ஸ்டோர் ஆகி இருக்கும். அந்த விங்ஸ் பறக்கிறதுக்கு மட்டும் இல்லங்க, ஃபியூல் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடமாவும் அது இருக்கு. ஃபிளைட் புறப்பட்டுருச்சு. எமர்ஜென்சி காரணமா உடனே திரும்பி லேண்ட் பண்ண வேண்டி வருது. ஆனா லேண்ட் பண்றப்ப ஃபிளைட்டோட வெயிட் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு ஃபார்முலா இருக்கு. அப்பதான் அது ஸ்மூத் லேண்டிங்கா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல வெயிட்ட குறைக்கிறதுக்கு நடுவானத்துல ஜெட் ஃபியூல் எவ்வளவு தேவை இல்லையோ அவ்வளவையும் விங்ஸ் வழியா வெளியே திறந்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி எமர்ஜென்சி லேண்டிங்ல மட்டும் பண்ண மாட்டாங்க. போக வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க, பட் ஸ்டில் ஃபியூலோட வெயிட் ஜாஸ்தியா இருக்கு, அதனால லேண்ட் ஆக முடியாது அப்படின்னா அப்பவும் இந்த மாதிரி ஃபியூல விங்ஸ் வழியா திறந்து விட்டுருவாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஃபியூல திறந்து விடுற சிஸ்டம் எல்லா ஃபிளைட்லயுமே இருக்காது. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் சேனல் நேமுக்கு கீழே இருக்கு.